மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 9 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி நகர்வதாக வானிலை மையம் தகவல். நாளை காலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு. சென்னையில் பகல் முழுவதும் குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் இரவில் தொடங்கியது மழை. நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், கொளத்தூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பொழிவு. தமிழ்நாட்டில் 13,000 ஹெக்டேர் விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீர் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உறுதி. கடலூரில் கப்பல் இறங்குதளத்தில் சிக்கிய 6 மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. எச்சரிக்கையை மீறி இனி கடலுக்குள் செல்ல மாட்டோம் என மீனவர்கள் உறுதி. இன்று நடைபெறவிருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை. வரும் 2ஆம் தேதிக்குள் புதிய அரசு பதவி ஏற்கும் என அஜித் பவார் தகவல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். செங்கல்பட்டில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. டென்னிஸ் வீராங்கனை ஈகா ஸ்வியாடெக் டென்னிஸ் போட்டிகளில் விளையாட 1 மாதம் தடை. ஊக்கமருந்து உட்கொண்டு விளையாடியது தெரியவந்ததால் பெண்கள் டென்னிஸ் சங்கம் நடவடிக்கை.